ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து இன்டெப்த் ரிசர்ச் ரிப்போர்ட்டு. என்னென்னா, ஹவுதி அமெரிக்காவை ஒழித்து கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தது 2 நாளைக்கு முன்னாடி. சரி, ஹவுதி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஹவுதி எந்த நாட்டிலேருந்து இயங்குதுன்னு. ஏமன்லேருந்து. ஏமன் வந்து ஒரு சிறிய நாடு, மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பெரிய நாடோ, அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பலம் பொருந்திய நாடோ கிடையாது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு 3500 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு. ஏன்னா அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் ஏமனில் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஏமன் ஒரு சின்ன நாடு. ஸோ இப்போ ஹவுதிக்கள் வந்து அமெரிக்காவை அழிச்சிருவான்னா எப்படி அழிக்க முடியும்? அமெரிக்கா எவ்வளோ பெரிய வல்லரசு, உலகத் தலைவன். அவர்கள்ட்ட இல்லாத இருக்கிற மாதிரியான கப்பல் படை யார்ட்டையும் இல்லை, அவர்கள்ட்ட இருக்கிற மாதிரி வீரர்களோ ஆயுதங்களோ யார்ட்டையும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து வேறு எல்லா ரிசர்ச்சுக்கும் மூலம் வந்து அமெரிக்காவில் தான் எல்லா ரிசர்ச்சும் நடக்கும். அதோட வெளிப்பாட்டில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அதோடைய உதவி இல்லாமல் இந்த உலகம் இயங்குவது கஷ்டம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இவர்கள் செக் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவே ஒழிச்சு கட்டிடுவோம், உங்கள் பொருளாதாரத்தை வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதை வச்சு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹவுதிக்களுக்கு அந்த தில் இருக்கா, ஹவுதிக்கள் அதை செய்து விட முடியுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது, இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கவும் சரி, நீங்கள் ஃபோன் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் செல்ஃபோனும் சரி, ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள், இன்டர்நெட் தொடர்பான வேலைகள், சரியா? இப்போ கூகுள் இல்லை அப்படின்னா பாதி பேருக்கு அவங்க வீட்டுக்கே வழி தெரியாது, ரைட்டா? கூகுள் மேப் இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இந்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. கூகுள் இல்லைன்னா எதுவுமே இயங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போ இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில் போகக்கூடிய கேபிள்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்வாங்க. அதாவது தெரிஞ்சவங்க, ஐடியில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ, தெரிந்தவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்றது வந்து கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோமீட்டருக்கு அமெரிக்கா போட்டு வச்சுருக்கு. அமெரிக்கா போட்டு வச்சுருக்குன்னா 4 அமெரிக்க நிறுவனங்கள், அதாவது எதுனா மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா என்று அழைக்கக்கூடிய ஃபேஸ்புக்கோடைய கம்பெனி, 4வது வந்து அமேசான். இந்த 4 கம்பெனி தான் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் அதில் இறக்கியிருக்காங்க. இறக்கி அங்கேருந்து உலகம் முழுவதும் கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 552 கேபிள்கள் 10 லட்சம் கிலோமீட்டருக்கு, அதாவது 10 லட்சம் கிலோமீட்டர்னால் டைரெக்டாக நீங்கள் 10 லட்சம் கிலோமீட்டர் இந்த உலகத்தில் கிடையாது, வளைஞ்சு சுற்றி ஒரு கேபிள் 552 கேபிளோட லென்த்து வளைஞ்சு கடலுக்கு அடியில் போகிறதெல்லாம் சேர்த்திங்கன்னா 10 லட்சம் கிலோமீட்டர் இந்த கேபிள் ட்ராவல் ஆகி வருது. நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, சரியா? சைனா தனியாக சில வேலைகளை பண்ணி வச்சுருக்கு, அதை நம்ம இப்போ இன்னொரு இதில் பார்க்கலாம். இப்படி வந்து இந்த கேபிள்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேபிள்களுடைய முதலாளி யாருன்னா இந்த 4 கம்பெனி நான் சொன்ன மாதிரி அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் அண்ட் மெட்டா. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருடத்திற்கு முன்பே இந்த திட்டத்தை ஆரம்பித்து 35 வருடத்திற்கு முன்பே கேபிளை போட்டாங்க. 1989 முதல் கேபிள் கடலுக்கு அடியில் இழுக்கப்பட்டது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். இந்த கேபிள் சில நாடுகளுக்கு போச்சு. நமக்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்டர்நெட் தொடர்பான ஹை ஸ்பீடு தொடர்பான விஷயங்கள்லாம் 2000க்கு அப்புறம் தான் வருது. சரிங்களா? இப்போ உலக நாடுகளுக்கு பூராமல் இதன் மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் நடக்குது. டெலிகாமாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, இந்த கேபிள் மூலமாக தான் வருது. இந்த கேபிள் முடங்கினால் இந்த உலகமே முடங்கிடும் அப்படின்ற ஒரு நிலையில் நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கும். சரியா? இப்போ இந்த கேபிள் உலகம் பூரா ட்ராவல் பண்ணி போதில் அந்த படத்தை நான் போடுறேன் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெந்தெல்லாம் போகுது அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாடுகளுக்கு இவ்வளோ கேபிள் போகுது. இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இந்த கேபிள் அடியில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை சேகரிக்கிறதுக்கு அங்கங்கே, அது இப்போ ஒரு எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து வண்டி கிளம்புது, நேராக விழுப்புரம் போகுதுன்னு வைங்க. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 50-100 பஸ்ஸு நிற்கும். எல்லாத்தையும் இந்த பஸ்ஸுகளை வந்து நிறுத்தி வைப்பதற்கான இடம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே போகும், அப்புறம் விருத்தாச்சலத்தை நிற்கும், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கேபிளில் போகக்கூடிய டேட்டாஸ்லாம் கடலுக்கு அடியிலேயே இந்த டேட்டாஸை சேமிப்பு வைப்பதற்கும், இதை ஃபாஸ்ட்டாக திருப்பி புஷ் பண்ணி தள்ளுறதுக்கும் இதுக்கான சென்டர்ஸ், ரூம்ஸ்லாம் இருக்குது. ரூம்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரூம் கட்டி வச்சுருப்பாங்களான்னு கேட்கக்கூடாது. கடலுக்கு அடியில் அதற்கான
டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அந்த டேட்டா சென்டர் மூலமாக அங்கேருந்து பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போகிறது, இந்த பக்கம் போகிறது, இந்த நாட்டுக்கு போகிறது, இப்படிலாம் எல்லாமே கடலுக்கு அடியில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த கேபிளை வந்து இப்போது கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்பு போட ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லா நாட்டுக்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஹவுதிக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். ஸோ செங்கடல் வழியாகத்தான் இந்த கேபிள் வந்து எங்கேருந்து வருது? இஸ்ரேல் வழியாக வந்து கடலில் செங்கடல் வழியாக வந்து தான் அந்த கேபிள் தான் நம்ம இந்தியாவுக்கே வருது. நேராக பாம்பேக்கு வருது. இப்போ நான் அந்த படத்தை போடுறேன். அங்கேருந்து அப்படியே போய் நீங்கள் சவுதிக்காக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்காக இருந்தாலும் கடலுக்கு அடியில் இந்த கேபிள் அங்கேருந்து போகுது. இந்தியாவுக்கு ஆஃப்ரிக்காவை சுற்றியும் கேபிள் வருது. அந்த படத்தையும் பாருங்கள். ஆஃப்ரிக்காவை சுற்றியும் கேபிள் வருது. ரைட்டாக டவுன் சவுத்துக்கு வந்து போகுது. இன்னொரு கேபிள் சென்டர் வந்து பாம்பேக்கு போகுது. சரிங்களா? கடலுக்கு அடியில் வந்து பாம்பேக்கு போய் அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹவுதிகளுடைய இடத்துக்கு அடியில் கடலுக்கு அடியில் தான் இந்த கேபிள் வருது. ஆனால் இந்த கேபிளில் கை வச்சா ஏமனும் காலி. ரைட்டா? ஏமனும் காலி, எல்லாருமே காலி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேபிளை வெட்டி விட்டால் பல லட்சம் கோடி வந்து லாஸ் ஆகும். அதாவது என்னென்னா 2024 என்ன ஆகுதுன்னா, இந்த கேபிள் எந்த நாட்டு வழியாலாம் போகுதோ அந்த நாடுகளும் ஒரு பங்குதாரர் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் 2024 அதாவது இந்த வருடத்தோட முடியுது. முடிஞ்சவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, நேராக இந்த 4 ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அமேசானு, கூகுளு, மெட்டா, இது மைக்ரோசாஃப்ட், இவர்கள் கண்ட்ரோலுக்கு முழுக்க போயிடும். இவர்கள் தான் ஃபுல் ஓனர். ஏன்னா ஏற்கனவே அக்ரிமெண்ட் படி நீங்கள் அனுமதி கொடுத்தது அந்த நாடுகளுக்கான இதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அவர்களுக்கு சில இதெல்லாம் சலுகைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. இப்போ இந்த கேபிளை அடிச்சிட்டோம் அப்படின்னா பல லட்சம் கோடிகள் நஷ்டமாகிறது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த நிறுவனத்துக்கு, அமெரிக்க நிறுவனங்களுக்கு நஷ்டமாகிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பை, பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கை ஏற்கனவே ரஷ்யா போட்டு வச்சுருந்தது. இந்த கேபிள்களை எங்களால் எப்படியெல்லாம் தகர்க்க முடியும்னு சொல்லி மேப் வச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான சப்மரைன் இந்த கேபிள்களை வெட்டுவதற்கும் இந்த கேபிள்களை கண்டறிந்து அதை வந்து தடை செய்வதற்கும் எங்களால் முடியும்னு சொல்லி ரஷ்யா வந்து சில வருடங்களுக்கு முன்பே ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுச்சு. சும்மா ஒரு நியூஸ் போடுற மாதிரி, இவர்களால் முடியுமா, நம்ம இதெல்லாம் போடுவான்ல யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சேனல்லாம் போடுவான். ஈராக்கோட இராணுவ பலம் எவ்வளோ, ஈரானோட இது, இந்தியாவோட இது, பாகிஸ்தான் கம்பேரிசன்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. இப்படி வந்து இந்த கேபிள்களை அழிப்பதற்கு ரஷ்யாவால் முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டு கிளப்பி விட்டாங்களா. அதன் அடிப்படையில் தான் இப்போ ஹவுதிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ இதை செஞ்சால் ஹவுதிகளுக்கும் அந்த இவர்கள் சார்ந்த நாடுகளுக்குமே பெரிய பிரச்சனை வரும். ஈரானுக்கே பெரிய பிரச்சனை வரலாம். இருந்தாலும் இவர்கள் அமெரிக்காவுக்கு, ஏன்னா போர்லாம் முந்தி மாதிரி முதல் உலக போர், ரெண்டாவது உலக போர் மாதிரி ஆளுக்கு நேராக அடிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் போர் கிடையாது. இது சண்டை, தெரு சண்டை மாதிரி. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடக்கிறது, குண்டு போடுறது, இதெல்லாம் சண்டை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர உண்மையிலேயே நீங்கள் வந்து இஸ்ரேலை அழிக்கிறதுக்கும் வழி இருக்குது, அமெரிக்கா அழிக்கிறதுக்கு வழி இருக்குது. சரியா? சீனா மேலே கை வைக்கிறதுக்கு வழி இருக்குது, ரஷ்யா மேலே கை வைக்கிறதுக்கு வழி இருக்குது. அவர்கள் ஒரு பதிலாக இவர்களை அழிப்பதற்கும் எல்லா விதமான வழி, அணு ஆயுதத்தையும் தாண்டி இருக்குது. இந்த கேபிளை மட்டும் கட் பண்ணிட்டாலே இந்த உலகத்தில் இந்த கேபிள் எந்தெந்த நாட்டுக்கு போதோ அந்த நாடு பூரா ஒழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண ஷூ தயாரிக்கிற கம்பெனியில் கூட இன்டர்நெட் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? அப்படி இருக்கும்போது இதை கட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, டிவி சேனல்லேருந்து எல்லாமே முடங்கி போயிடும்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், பல தொழில்கள், பல கோடி பேர் வந்து வேலை இழந்து போயிடுவான். அந்த நாடே வந்து பொருளாதாரத்தில் நாசமாக போயிடும். அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதில் கை வைத்து விடுவோன்னு சொல்லி ஏமன், அதாவது ஹவுதிகள் மிரட்டி இருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு கற்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடல் முழுவதும் கேபிள் போயிட்டுருக்கு. இந்த கேபிள் பூராமே நீங்கள் பாதுகாப்பு போட முடியாதுல்ல. இது இப்போ உங்கள் பாதுகாப்பு கப்பலில் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது கீழே கடலுக்கு அடியில் ஐடென்டிஃபை பண்ணி அதை கட் பண்ணி விட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான த்ரெட் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே அமெரிக்கா வந்து நாட்டாமை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே இது போச்சு அப்படின்னா இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு எந்த அமைப்பினாலேயும் முடியும். தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி, இது போன்ற அமைப்புகளாக, ஹவுதி போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் இவர்களால் செய்ய முடியுன்ற ஒரு நிலையை இப்போ இருக்கிறது. அதனால தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவேன் அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்கா 81 நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மட்டும் விட்டுட்டு பேசாமல் இருந்துருச்சு. அதில் யாராவது செத்தாங்களான்னா இது வரைக்கும் யாரும் சாகலை.
அப்போ இந்த 81 நிலைகளை தாக்கல எத்தனாயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, அது பூராமல் வேஸ்ட்டு, இது ஒரு நாடகம் அப்படின்றது ஈரானுக்கு பயந்து. ஏன்னா ஈரான் மேலே கை வச்சா ரஷ்யா வரும், ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தும் அப்படின்றதுனால அதற்கு பயந்து அமெரிக்காவே பயப்படக்கூடிய நிலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இராணுவ தாக்குதல், இந்த ராக்கெட் தாக்குதலை தாண்டி இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, சப்மரீன் கேபிள் போன்ற பல விஷயங்கள் அமெரிக்காவை முடக்குவதற்கு பல வகைகளில் வழிவகை இருக்கிறது என்பதனால தான் அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பார்ட் 2ல் நேற்று நடந்த பல விஷயங்களையும் வேறு என்னென்ன திட்டங்கள் இவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள், அதை முறியடிப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்ய காத்திருக்கின்றன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.